தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி மிஷன் விதி இமாக்குலேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் 181வது ஆண்டு விழா உப்பளம் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. நர்சரி, இடைநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை என இரு பிரிவாக பிரிக்கப்பட்டு ஆண்டு விழா நடைபெற்றது. முதல் நாள் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். இந்திய குடிமைப் பணி அதிகாரி முத்தம்மா கலந்து கொண்டு வாழ்த்து பேசினார். இரண்டாம் நாள் பள்ளி விழா நிகழ்வில் பள்ளி முதல்வர் அருட்சகோதரி ஜான் ஹில்டா ஆண்டு அறிக்கையை வாசித்தார். துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு 10, 11, 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகளில் பள்ளி அளவில் முதல் மற்றும் 2ஆம் மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளையும் கேடயங்களையும் வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் இமாக்குலேட் சபையின் தலைமை அன்னை அருட்சகோதரி ஜெயா மேரி கலந்து கொண்டார். ஆசிரியர் சேவியர் மற்றும் மாணவிகள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் வகுப்பு வாரியாக மாணவிகள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. Handwriting toppers from 8th standard: K. Sabita, A. Zamia, P. Varshika, R. Gauri, D. Janushree, U. Dhanushika, P. Meenakshi, P. Vandana and S. Jayashree. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 3வது அணிக்கு அழைப்பு விடும் கூட்டம் சுதேசி பஞ்சாலை திடலில் நடைபெற்றது. கூட்டத்தில் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையேற்று அரசியல் கட்சிகளுக்கும் சமுதாய அமைப்புகளுக்கும் 3வது அணிகள் சேருமாறு அழைப்பு விடுத்து 3வது அணி ஏன் அதன் அவசியம் குறித்து விளக்கி பேசினார். கூட்டத்துக்கு வந்திருந்த அனைவரையும் பொதுச் செயலாளர் பேராசிரியர் மு. ராஜன் வரவேற்று பேசினார். உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு வாழ்த்தி பேசினார். பொருளாளர் முனைவர் பெண்ணியம் செல்வகுமாரி இணைப்புரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கருத்துரையாக துணைத் தலைவர் நித்யானந்தம், காரைக்கால் மாவட்ட தலைவர் கணபதி சுப்பிரமணியன், உள்ளாட்சி அமைப்பு முன்னாள் தலைவர் கரிகலாம்பாக்கம் ஜெகநாதன், பேராசிரியர் பெரியாண்டி இளங்கோவன், மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் மற்றும் சமுதாய அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள் உரையாற்றினர். காரைக்கால் மாவட்டத்திலிருந்து தலைவர் கணபதி சுப்பிரமணியன் தலைமையில் 65 பேர் சிறப்பு பேருந்தில் வந்திருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கூட்டத்துக்கான ஏற்பாடுகளை தனஞ்சயன், மாநில செயலாளர் ரவிக்குமார், காலப்பட்டு தொகுதி பொறுப்பாளர் குமார் மற்றும் மாநில நிர்வாகிகள், தொகுதி பொறுப்பாளர்கள் செய்திருந்தனர். இக்கூட்டத்தில் ஜிப்மர் மருத்துவமனைக்கு தனது உடலை தானமாக கொடுத்து நெல்லித்தோப்பு தொகுதி பொறுப்பாளர் டெல்லி பாபு பாராட்டப்பட்டார். இப்போ உரையாற்றுவார்கள். நடத்தும் இந்த மீனவ மக்களின் பல்வேறு திட்டங்களில் கடல் பாசி வளர்ப்பு திட்டமானது பாரத பிரதமர் நரேந்திர மோடி விருப்பமான திட்டமாகும். இந்தியாவில் கடற்பாசி வளர்ப்பிற்காக திட்டம் தொடங்கப்பட்டு பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு நிலைகளில் உள்ளன. மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் இந்த கடற்பாசி உற்பத்தியை விரிவடைய செய்து கரையோர மக்களுக்கு பல வேலை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளன. மீனவ பெண்களுக்கான இந்த வாழ்வாதார மேம்பாட்டு திட்டம் புதுச்சேரி பிராந்தியத்தில் புதுக்குப்பம் மற்றும் பனித்திட்டு கடல் பகுதிகளிலும், காரைக்கால் பிராந்தியத்தில் பட்டினச்சேரி மற்றும் கருக்கலாச்சேரி ஆகிய மீனவ கிராமங்களின் அருகில் ஓராண்டு காலத்திற்கு கடல் மீன் கூண்டு, மீன் வளர்ப்பு மற்றும்
கடல்பாசி சாகுபடி படல்களை கடலில் நிறுவி அவற்றை பராமரித்து மீனவ மகளிருக்கு பயிற்சி அளித்து செயல் விளக்கமாக ஆய்வின் இறுதியில் அறிக்கை தயார் செய்து இந்த கடல்பாசி வளர்ப்பின் பயன்களை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மற்ற கடல் பகுதிகளுக்கு விரிவு செய்யப்பட உள்ளது. இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த முதற்கட்ட ஆய்விற்காக மத்திய கடல்வள ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் தலா 2 மீனவ கிராமங்களுக்கு ரூபாய் 50 லட்சம் மதிப்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கடந்த ஏப்ரல் 2025 கையொப்பமிடப்பட்டது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கடல்பாசி வளர்ப்பு மற்றும் கூண்டுமுறை மீன் வளர்ப்பு திட்டம் இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் தொடர்ச்சியாக காரைக்கால் மாவட்டத்தில் பட்டினச்சேரி மற்றும் கருக்கலாச்சேரி ஆகிய 2 மீனவ கிராமங்களில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநரின் செயலரும் மீன்வளத்துறையின் செயலர் மணிகண்டன் தலைமையில் பட்டினச்சேரி மீனவ கிராம கரையிலிருந்து கடல்பாசி வளர்ப்பிற்கான படல்களை கடலில் நிறுவ செய்யும் நிகழ்ச்சியினை புதுச்சேரி மீன்வளத்துறையின் செயலர் மணிகண்டன் கொடியசைத்து தொடங்கி வைத்து கடல்பாசி வளர்ப்பில் ஈடுபடும் மீனவ மகளிருடன் குறித்து கலந்துரையாடினார். இத்திட்டத்தை செயல்படுத்தும் மத்திய கடல்வள ஆராய்ச்சி நிறுவனத்தின் திட்ட விஞ்ஞானிகளுடன் கடல்பாசி வளர்ப்பு குறித்தும் செயலர் மணிகண்டன் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மீன்வளத்துறையின் செயலர் மணிகண்டன் மீன்பிடி படகின் மூலம் கடலுக்கு சென்று கடல்பாசி வளர்ப்பு படல்களை கடலில் நிறுவ செய்யும் நிகழ்வினையும் பார்வையிட்டார். இந்நிகழ்வில் புதுச்சேரி மீன்வளத்துறையின் இயக்குநர் முகமது இஸ்மாயில், இணை இயக்குநர் தெய்வசிகாமணி, உவர்நீர் பிரிவு துணை இயக்குநர் ராஜேந்திரன், இயந்திர பிரிவு துணை இயக்குநர் கோவிந்தசாமி மற்றும் காரைக்கால் மீன்வளத்துறை ஆய்வாளர் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இத்திட்டத்தை செயல்படுத்தும் மத்திய கடல்வள ஆராய்ச்சி நிறுவனத்தின் திட்ட தலைமை விஞ்ஞானி முனைவர் ஜான்சன், மண்டபம் நிலையத்தின் தலைவர் முனைவர் வினோத் மற்றும் முதன்மை விஞ்ஞானி முனைவர் அனிகுட்டான் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பட்டினச்சேரி மீனவ கிராம பஞ்சாயத்தார்கள், கடல்பாசி வளர்ப்பில் ஈடுபடும் பட்டினச்சேரி மற்றும் கருக்கலாச்சேரி மீனவ மகளிர் மற்றும் மீனவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் உப்பளத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக ஆசிய வளர்ச்சி வங்கியிலிருந்து சுமார் 4750 கோடி கடனுதவி பெற அனுமதியும், புதுச்சேரி மாநில உள்கட்டமைப்பு வசதிக்காக சுமார் 200 கோடி ரூபாய் சிறப்பு நிதியாக புதுச்சேரி மாநிலத்திற்கு வழங்கியுள்ள மத்திய பாஜக அரசுக்கு அதிமுக சார்பில் நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு உறுதுணையாக இருந்த முதலமைச்சர் அவர்களுக்கும் துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களின் நலனுக்காக நீட் தேர்வு மூலம் தேர்வு செய்யப்படும் படிப்புகளை தவிர்த்து 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் தகுதியுடையவர்கள் என புதுச்சேரி அரசு கடந்த 3 தினங்களுக்கு முன்பு அரசாணை வெளியிட்டது. அதிமுகவின் தொடர் கோரிக்கையை ஏற்று 6ஆம் முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் கல்வி பயிலும் மாணவர்கள் மருத்துவ கல்வியில் இடஒதுக்கீடு வழங்கியுள்ளனர். அதேபோன்று மருத்துவக் கல்வியிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டை பெற 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் தகுதியுடையவர்கள் என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்க வேண்டும். நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியினுடன் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கூட்டணி அமைத்தாலும் குறைந்தது 10 தொகுதியில் கழகம் போட்டியிட கழக பொதுச் செயலாளரை புதுச்சேரி அதிமுக வலியுறுத்தும் என தெரிவித்தார். செய்தியாளர் சந்திப்பின் போது மாநில கழக அவைத் தலைவர் அன்பானந்தம், மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பார்த்தசாரதி, மாநில இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு காலியாக இருந்த டிஎம்எஸ் பணியிடம் நிரப்புவதில் மிகப்பெரிய இடைவெளி ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் ஏற்பட்டதாக தெரிகிறது. இது மருத்துவம் சார்ந்த நியமிக்கப்படுகின்ற எந்த ஒரு உயர் பதவியாக இருந்தாலும் ஆர்டிக்கல் 309 படி மத்திய சுகாதாரத்துறை சேவை விதி 1996 படி நியமிக்க வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை கடந்த
7/4/2014 ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. அந்த அறிவிப்பின்படி தான் தற்போதைய நியமனம் நடந்திருப்பதாக தெரிகிறது. இப்போ அவருடைய நியமனத்தை எதிர்த்து மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் ஒரு அமைப்பினர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாக தெரிகிறது. இது போன்ற செயல் மிக பொறுப்பு வாய்ந்த அந்த டிஎம்எஸ் உடைய பதவிக்கு ஏற்ப பணிகளை சிறப்பாக செய்வதில் தடை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. உருளையன்பேட்டை தொகுதி அருந்ததி நகரில் உள்ள முத்தாலம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். முன்னதாக கோவிலில் பூஜை, விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான திருத்தேர் வீதி உலாவில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். நிகழ்ச்சியில் வீரா, சரவணன், ஆனந்து, முத்து, சங்கர், வடிவேல், திருமலை, உதயா, ராஜேந்திரன், சாம்பசிவம், சிறப்பதிகாரி சண்முகம், மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள், கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கூலி திரைப்படம் வெளியீடு தடுமாறும் சூழலில் உள்ளது. காரணம், தமிழக படங்களுக்கான உள்ளாட்சி வரி தமிழ்நாட்டில் 4% குறைக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரியில் அது 25% இருப்பதால் விநியோகஸ்தர்கள் படத்தை வெளியிட தயக்கம் காட்டி வருகின்றனர். இந்நிலையை கருத்தில் கொண்டு திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் உள்ளாட்சி வரியை குறைக்குமாறு தொடர்ந்து அரசிடம் கோரிக்கை விடுத்து வருகிறது. சங்க தலைவர் பிரேம்ராஜா, செயலாளர் சோமு, கருவுலகம் சுரேஷ் மற்றும் உறுப்பினர்கள் தலைமையிலான குழு முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மீண்டும் வேண்டுகோள் வைத்தது. இந்த சந்திப்பில் உள்ளாட்சி இயக்குநர் சக்திவேல் கலந்து கொண்டார். உள்ளாட்சி வரி குறைக்கப்படாவிட்டால் விநியோகஸ்தர்களின் தயக்கம் காரணமாக கூலி படத்தை புதுச்சேரியில் வெளியிட முடியாமல் போகும் அபாயம் உள்ளதாக சங்க உறுப்பினர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி கோவிந்த சாலை பாரதிபுரம் வன்னியர் குல மரபினர்கள் நடத்தும் அக்னி வசந்த ராதா உற்சவம் மற்றும் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு தர்மராஜா ஈஸ்வரன் கோவில் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழா நடைபெற்றது. ராதா உற்சவம் திருவிழாவில் ஸ்ரீ திரௌபதி அம்மன், அர்ஜுனர் மற்றும் பெருமாள் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் விழாவில் கோவிந்த சாலை பாரதிபுரம் வன்னியர் குல நிர்வாகிகளும் அப்பகுதி ஊர் முக்கிய பெரியவர்களும் இளைஞர்களும் பலர் கலந்து கொண்டனர். மேலும் விழாவிற்கான ஏற்பாடுகளை பாரதிபுரம் வன்னியர் குல மரபினர்கள் செய்திருந்தனர். காரைக்கால் மதர் தெரேசா முதுகலை மற்றும் சுகாதார அறிவியல் ஆராய்ச்சி கல்லூரியில் ஆண்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம், நிரவி திருப்பட்டினம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாகத்தியாகராஜன்,
புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதல்வர் மற்றும் தேசிய விருது பெற்ற பிரமிளா தமிழ்வாணன், புதுச்சேரி மதர் தெரேசா முதுநிலை மற்றும் சுகாதார அறிவியல் ஆராய்ச்சி கல்லூரியின் முதல்வர் மருத்துவர் திருமுருகன், காரைக்கால் பெற்றோர் ஆசிரியர் நல சங்கத்தின் தலைவர் சோழசிங்கராயர் மற்றும் கல்லூரியின் முதல்வர் மருத்துவர் ஜெயபாரதி, பேராசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கல்லூரியில் உள்ள பேராசிரியர்களுக்கும் கல்லூரியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் விளையாடிய மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாணவர்களிடையே நடனம், பாட்டு போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்திய இளைஞர் காங்கிரசின் 65ஆம் ஆண்டு துவக்க நாள் விழா புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் நடைபெற்ற கொண்டாட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு காந்தி, நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி உள்ளிட்ட தலைவர்களின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி கட்சி கொடி ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான வன்முறை மற்றும் தீவிரவாதத்திற்கு எதிரான உறுதிமொழியை காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் வாசிக்க காங்கிரஸ் நிர்வாகிகள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். நிகழ்ச்சியில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாநில நிர்வாகிகள் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனின் 63ஆம் பிறந்தநாள் விழா மற்றும் மதசார்பின்மை காப்பும் மற்றும் மக்கள் எழுச்சி பேரணி தீர்மானங்கள் விளக்க பொதுக்கூட்டம் புதுச்சேரி வில்லியனூரில் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்திற்கு புதுவை மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தெய்வப்புழலன் தலைமை தாங்கினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி வில்லியனூர் தொகுதி செயலாளர் தமிழ்வளவன் வரவேற்புரையாற்றினார். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொது செயலாளரும் தமிழ்நாடு சட்டமன்ற குழு தலைவருமான சிந்தனை செல்வன் மற்றும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மதசார்பின்மை காப்போம் என்ற தலைப்பு திருச்சியில் நடைபெற்ற எழுச்சி பேரணியில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளிடம் பரப்புரை செய்யப்பட்டது. அப்போது பேசிய விசிக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன், இந்தியாவை நாம் ஆண்டாக வேண்டும் என்றும் நம்மை தடுப்பது, தடை செய்வது அதிகாரத்தினுடைய பண்பாக உள்ளது, சாதி ஆதிக்கத்தின் பண்பாக உள்ளது, ஒரு நாடே சாதி வெறி நாடாக இருக்கிறது என பேசினார். நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கடல் தீபன் 4ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு மாநில ஒருங்கிணைப்பாளர் சாமி ரவி அவர்களின் தலைமையில் கடலூர் முதுநகரில் கட்சித் தொண்டர்கள் அமைதி ஊர்வலமாக சென்றனர். ஊர்வலம் சிங்காரத்தோப்பில் அமைந்துள்ள கடல் தீபனின் துயிலகத்தில் அனைவரும் உறுதிமொழியேற்று வீரவணக்கம் செலுத்தி தமிழ் தேசத்திற்காக அவர் காட்டிய தியாகத்தை நினைவு கூர்ந்தனர். இத்தொடர்ச்சியாக கடலூர் அஞ்சல் நிலையத்தில் தமிழ் தேசிய போராளி கடல் தீபனின் திருவுருவப் படத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். இந்நிகழ்வுகளை மாநில ஒருங்கிணைப்பாளர் செங்கோலன் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கட்சியின் பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மலர் வணக்கம் செலுத்தினர். குறிஞ்சிப்பாடி, பண்ருட்டி சட்டமன்ற தொகுதிகளில் தமிழ் தேசிய போராளி கடல் தீபன் 4ஆம் ஆண்டு நினைவு நாளில் நாம் தமிழர் கட்சியினர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அவசர கலந்தாய்வு கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் திராவிட விடுதலை கழகம் மற்றும் தோழமை குடல் அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட அமைப்பு தலைவர்கள் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தனர். மாநில அந்தஸ்து பெற பொதுமக்களின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் நோக்கில் ஆகஸ்ட் 16ஆம் தேதி இருசக்கர வாகன பரப்புரை பயணம் நடத்த தீர்மானிக்கப்பட்டது. இந்த பரப்புரை பயணம் கீழூரில் உள்ள நினைவிடத்தில் தொடங்கி புதுச்சேரி நகரின் பல பகுதிகள் முழுவதும் நடைபெறவுள்ளது. நிகழ்ச்சியின் மூலம் மாநில அந்தஸ்து கோரிக்கை மீதான பொதுமக்களின் குரல் மேலும் வலுப்பெறும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். முதல்வர் ரங்கசாமியின் 75வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு மாநில இளைஞரணி தலைவர் ரமேஷ் வழிகாட்டுதலின்படி மற்றும் காரைக்கால் மாவட்ட இளைஞரணி தலைவர் புருனோ தேவா அறிவுறுத்தலின்படி காரைக்கால் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி சார்பில் காரைக்கால் அரசு மருத்துவமனையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்தர் பிரியங்கா கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குருசுக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பாஜக தலைவர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு இந்த திருத்தேரை வடம் பிடித்தெடுத்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் குருசுக்குப்பம் பகுதியின் மீனவ பஞ்சாயத்தார் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகளான ஆனந்தகண்ணன், ஆனந்த பாஸ்கர், சீனிவாச பெருமாள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த பாஜக தலைவர் VP ராமலிங்கத்திற்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும், மாலை அணிவித்தும், பொன்னாடை பூச்சியும், பூங்கொத்து கொடுத்தும் வரவேற்றனர். மேலும் ஆலய நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் 10 கண்ணு சாலையில் கூடப்பாக்கத்தில் சின்ன கைலாயம் என்ற பெயரிலேயே எழுந்தருள் இருக்கின்றது. இங்கு ஆடி மாத பௌர்ணமி விழா நடைபெற்றது. உலகின் அதிசய சுயம்பு லிங்கமாக எழுந்தருளி இருக்கும் சின்ன கைலாயத்தில் பௌர்ணமி விழா மற்றும் திருவாசகம் முற்றுவதல் நடைபெற்று அன்னதானம் வழங்கப்பட்டது. கண்ணப்ப நாயனார் நாடகமும் அதனைத் தொடர்ந்து கைலாயநாதர் மகா வேள்வியும் நடைபெற்றது. மக்கள் அனைவரும் சின்ன கைலாயத்திற்கு பால், தயிர், பன்னீர், பஞ்சாமிர்தம் போன்ற 16 விதமான அபிஷேகங்கள் செய்து வழிபட்டனர். சாந்தி மற்றும் சுமதி ஆகியோர் திருவாசகம் முற்றுதல் நிகழ்ச்சியை செய்தனர். புதுச்சேரி சிவநாணியார் அம்மையப்பர் கலை படைப்பாளர் குழுவின் சார்பில் அப்துல் ஷெரீப் கண்ணப்ப நாயனார் நாடகத்தை அப்துல் நடத்தினார். கபிலன் அருணாச்சலம் கைலாயநாதர் மகா வேள்வி நடத்தி சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்தார். இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட சுமார் 17 குடும்பத்தை சார்ந்த குடும்பத் தலைவர் இறப்பிற்கு பின் புதுச்சேரி வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை மூலம் மக்களுக்கு ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இறப்பு ஏற்பட்ட குடும்பத்திற்கு ரூபாய் 30,000 வழங்குவதற்கான ஆணையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் ஊசுடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கட்சி நிர்வாகிகள் மனோகர், முரளி, உலகு, குப்புசாமி, தேவா, மணி, கனகு, ரகு, அன்பு ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ தேர் திருவிழாவின் முதல் நாள் உற்சவம் நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், மஞ்சள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் பூஜைகள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்தியின் வீதி உலா காட்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி அரிசி வியாபாரிகள் நலசங்கத்தின் உபயத்தில் ஆலய தனி அதிகாரி சுரேஷ், ஆலய திருப்பணி குழு, வீராம்பட்டினம் மக்கள் குழு மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். மத்தியில் ஆளும் மக்கள் விரோத மோடி அரசை கண்டித்தும் அமைச்சரவையில் தலித்துக்கு அமைச்சர் பதவி தர மறுக்கும் புதுச்சேரி ஆளும் NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்து புதுச்சேரி காங்கிரஸ் SC ST பிரிவு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம்
சட்டசபையர்கள் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் கலந்து கொண்டு மத்திய, மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன், மூத்த தலைவர் தேவதாஸ் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அனைத்து பிரிவு நிர்வாகிகள், மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் ஆடி மாத பௌர்ணமி பூஜை நடைபெற்றது. இதில் ஆலயத்தின் மேல் பௌர்ணமி தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் பௌர்ணமி பூஜையில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தரநாயகி, அஷ்டபைரவர், நவக்கிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட 5 அதிர்ஷ்டசாலி பக்தர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த NR காங்கிரஸ் பிரமுகர் தண்டபாணியின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு அவரது விழா கொண்டாடப்பட்டது. அவருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு லாஸ்பேட்டை தொகுதி நெசவாளர் நகரில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு தண்டபாணிக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளாக நோட்டு புத்தகம், கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் மற்றும் லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த NR காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுவை வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. பௌர்ணமி நாளில் மாடவீதியை பௌர்ணமி விழா குழுவினர் 133வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு மாடவீதியை வலம் வந்து தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன், சிவாச்சாரியார், செம்மனேரி, பரமநாதன், சிவகுமார், ஆறுமுகம், திருஞான சம்பந்தம், இளைஞர் குழுவினர் புருஷோத்தமன், சித்திக், பிரகதீஷ், அன்பு, குருபாலன், பரத், முத்து ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழு செய்திருந்தனர். SUCI கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பாட்டாளி வர்க்கத்தின் தலைவர் சிப்தாஸ் கோஷ் 49வது நினைவு தின கூட்டம் தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு SUCI கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் வழக்கறிஞர் லெலுந்துரை தலைமை தாங்கினார். கூட்டத்தில் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் ஸ்ரீதர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழு உறுப்பினர் அனவரதன், புதுச்சேரி மாநில குழு உறுப்பினர்கள், மூத்த வழக்கறிஞர் சங்கரன், சிவகுமார் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் மாநில குழு உறுப்பினர் ஏழுமலை உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக பாட்டாளி வர்க்கத்தின் தலைவர் சிப்தாஸ் கோஷ் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர்.
மணவெளி தொகுதி அதிமுக வார்டு அவைத் தலைவர் தர்மேந்திரன் பிறந்தநாள் விழா அவரது இல்லத்தில் நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மணவெளி முத்து மாரியம்மன் ஆலய தனி அதிகாரி செழியன், பாஜக மாவட்ட தலைவர் சுகுமார், துணைத் தலைவர் மணிகண்டன், தனுசு, இளஞ்செழியன், தங்கதுரை, துரை, பிரசாத், அரவிந்த் ஆகியோர் கலந்து கொண்டு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திண்டிவனம் அடுத்த மொளச்சூர் ஸ்ரீ மகா பெரியவா தியான மண்டபம் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி நாயக்கர் சமேத யாத்ரா சீனிவாச பெருமாள் திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு உற்சவர் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. திருக்கல்யாண நிகழ்ச்சிக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை தட்டுகளும் வைக்கப்பட்டு விழா பந்தல் அருகே சிறப்பு யாகங்கள் நடைபெற்றன. பின்னர் மேளதாளங்கள் முழங்க மாப்பிள்ளை அழைப்பு நடைபெற்றது. தொடர்ச்சியாக ஸ்ரீதேவி பூதேவியுடனாகிய சீனிவாச சுவாமிகளுக்கு கங்கணம் கட்டும் நிகழ்வும் தொடர்ச்சியாக மாலை மாற்றும் நிகழ்வும் நடைபெற்று பிறகு திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் பின்னர் சுவாமிக்கு பால் பழம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திருக்கல்யாண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் உணவு வழங்கப்பட்டது. இந்த திருக்கல்யாண நிகழ்ச்சி உலக நன்மைக்காக நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. திண்டிவனம் ரெட்டனை கிராம தேவதையான ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ வெண்ணியம்மன் ஸ்ரீ மகிஷாசுர வர்தினி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் சிறிய தேரில் ஆலய உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து ஊஞ்சலில் காட்சியளித்த ஸ்ரீ வெண்ணியம்மனுக்கு மகா தீபாராதனை, கும்ப தீபம், சத்திரங்கள், சோடச உபச்சாரம் மற்றும் பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி ஆகியவை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.